வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் நாட்டு நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை செயல்படுத்துவதை காட்டிலும் தங்களுடைய ஆட்சியின் உறுதியை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் படும் பாடு பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் 108 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்ற அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன்பின் அக்கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் மீது விஜய் மற்றும் அவரது கட்சியினருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்பது நாள்தோறும் நடக்கும் நிகழ்வுகள் மூலம் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாண்டியும் ஒரு இடம் இந்த கூட்டணி கட்சிகள் மூலம் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இவர்களுக்கு 107 இடங்கள், காங்கிரஸ் 5, 2 பொது உடைமை கட்சிகள் 4, விடுதலை சிறுத்தைகள் 2, முஸ்லீம் லீக் 2 என்று இவை அனைத்தும் சேர்த்தால் 119 இடங்கள் வருகின்றன. இவை காலம்பூராவும் இந்த ஆட்சி, அதாவது இந்த 5 ஆண்டுகளும் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு போதுமான பெரும்பான்மைதான். அதே சமயம் இவர்களை மட்டும் நம்பி இருந்தால், இவர்களில் யாராவது ஒரு கட்சி, அதாவது தலா 2 உறுப்பினர்களை அனைவரும் வைத்திருப்பதால் யாராவது ஒருவர் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்வதாக அறிவித்தால் ஆட்சியினுடைய நிலைத்தன்மை காணாமல் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. அப்படி ஓர் ஆபத்தை வைத்து கொண்டு ஆட்சி செய்ய விருப்பம் இல்லாமல் வந்தவுடன் இன்னும் ஒரு அறுதி பெரும்பான்மையை தக்க வைத்து கொண்டால், ஒரு 3 அல்லது 6 மாதங்களுக்குள் அறுதி பெரும்பான்மையை நம் கைவசம் உறுதிப்படுத்தி கொண்டால் மீதி உள்ள ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் நிம்மதியாக ஆட்சி நடத்தலாம். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஆபத்தோடு பயத்தோடு எழுந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்கிற புரிதல் விஜய் கட்சிக்கு இருப்பதால் அவர்கள் முதலில் தங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வேளைகளில், அறுதி பெரும்பான்மைக்கான இடங்களை பெறக்கூடிய வேளைகளில் மட்டுமே தீவிரமாக இருக்கிறார்கள். அன்றாட சிக்கல்கள், ஆட்சி நடத்துவது, ஆய்வு கூட்டங்கள் மற்ற அனைத்தும் அவர்களுக்கு 2ஆம் பட்சமாகத்தான் இருக்கிறது. அவர் முதலில் திட்டமிட்டது போல், விஜய் கட்சியினரும் முதலில் திட்டமிட்டது போல் அதிமுகவின் ஒரு அணி ஒரு வலிமையாக ஒரு பலத்தோடு இந்த பக்கம் முழுமையாக வந்து சேர்ந்திருந்தால் அவர்கள் இந்த பதட்டம் போராட்டம் அவர்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் 25 பேரை கூட்டி வந்தும் அது சட்டப்படி செல்லுபடியாகாமல் போனதும், அது அவர்களுக்கே ஆபத்தாக முடிந்ததும் இவர்கள் திக்குமுக்காடி போவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. அதனால் அதிலிருந்து, அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக விலைக்கு வாங்கி பதவி விலகச் செய்து மீண்டும் போட்டியிட வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விஜய் கட்சியின் இந்த முயற்சிக்கு ஒன்றியத்தை ஆளும் பாஜகவின் ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. அதற்கு காரணம், அண்மையில் கூட 3 மாநிலங்களில் 3 சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் அறிவித்திருக்கிறது ஒன்றிய தேர்தல் ஆணையம். ஆனால் தமிழ்நாட்டில் 7 இடங்கள் காலியாக இருந்தும் இங்கு தேர்தல் அறிவிப்பு செய்யவில்லை. ஏன் தேர்தல் அறிவிப்பு செய்யவில்லை என்கிற கேள்விக்கு யாரிடமும் சரியான விடை கிடையாது. ஒரு பக்கம் பதவி விலகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அவர்களுடைய பதவி செல்லுமா செல்லாதா என்கிற கேள்வியை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பு செய்யப்படவில்லை என்றொரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆனால் சட்டப்படி நீதிமன்றங்கள் தேர்தல் நடத்தக்கூடாது என்றோ இடைத்தேர்தல் வரக்கூடாது என்றோ எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை எனும் பொழுது அது சட்டப்படியான முடிவாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை
சட்டப்பேரவை உறுப்பினரின் பதவி விலகலை ஏற்பதா மறுப்பதா என்பது சட்டப்பேரவை தலைவரின் முடிவு என்பது அரசியல் சட்டம். அந்த சட்டத்தின்படி நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சட்டப்பேரவை தலைவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனு வந்ததை தொடர்ந்து அது குறித்தும் நான் விசாரித்து முடிவெடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதின் அடிப்படையில் அந்த 4 பேருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்து அவர்களை வரச் சொல்லி அவர்களிடம் விளக்க கடிதமும் பெற்றிருக்கிறார். நீதிமன்றத்தில் அதையே அவர் சமர்ப்பிக்கக்கூடும். இந்த காரணங்களால் இவர் பதவி விலகினார், அதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சமர்ப்பிக்கக்கூடும். அது சட்டப்படி பழுதில்லை, குற்றமில்லை என்பதால் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீதிபதிகளும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது வழக்குரைஞர்களின் கருத்தாக இருக்கிறது. சட்டமும் நீதியும் எழுத்தில் உள்ளபடி செயல்பட்டால் இப்படித்தான் நடக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டியும் சில சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் அவ்வப்போது வருகின்றன. இந்த வழக்கில் எப்படி நடக்கிறது என்பது அதன் அடிப்படையில் முடிவாகும் என்றும் சொல்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு சட்டப்பூர்வமான எந்த தடையும் இல்லாத போதும் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் இடைத்தேர்தலுக்கு அறிவிப்பை வெளியிடவில்லை. இதற்கு அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். விஜய்க்கு அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 12 இடங்கள் அல்லது அதற்கு மேலான உறுப்பினர்களை பதவி விலகச் செய்து 12 முதல் 15 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய வேலைகளில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்று அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை நோக்கித்தான் ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த தேர்தல் ஆணையம் மற்ற மாநிலங்களுக்கு இடைத்தேர்தலை அறிவித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்காமல் இருப்பதும் விஜய் கட்சிக்கு ஒன்றிய ஆளும் பிஜேபியின் ஆதரவு இருக்கிறது என்பதன் வெளிப்பாடாக சொல்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் திமுக இருந்தவரை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று அனைவரும் அறியக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒன்றிய அரசு செய்த மாற்றத்தை ஏற்கவில்லை. அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே பிபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டுகிறேன் என்று எழுதி கொடுத்துவிட்டு வந்தார். இப்பொழுதும் ஜூலை 1 முதல் ஒன்றியம் முழுவதும் அந்த திட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் அதை அமல்படுத்தி அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதாவது இதுவரை பாஜகவின் இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை ஏற்காத தமிழ்நாடு இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது விஜயின் தயவால் அது நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிறார் விஜய். காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறார். காங்கிரசுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜகவின் திட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்திருக்கிறார். இதை அனைவரும் சுட்டி காட்டியவுடன் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அல்லது அதை மழுங்கச் செய்யும் விதமாக ஒரு நீண்ட கடிதத்தை பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் எழுதியிருக்கிறார். அதில் திமுக அரசு இந்த திட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியதோ அந்த கருத்துக்களை, அதாவது இந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்றே இருக்க வேண்டும், 100 நாள் 125 நாட்கள் ஆனது ஒன்றும் தாழ்வில்லை, ஆனால் இந்த திட்டத்தின் முழுமையான செலவை ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்பதில் மாற்றம் இருக்கக்கூடாது, மாநில அரசுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்கிற கருத்துக்களை பதிவிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பாஜகவின் கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி விட்டீர்களே என்று கேள்வி கேட்டால், நான் அரசியல் சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயத்தை செய்துவிட்டோம். அதே சமயம் ஒரு அரசியல் கட்சியாக அல்லது தனக்கு இருக்கும் தார்மீக உரிமையாக அல்லது தமிழக முதலமைச்சரின் கடமையாக நான் பிரதமருக்கு இது குறித்து விரிவான கடிதம் எழுதியிருக்கிறேன் என்று
அவர்கள் பதில் சொல்லிவிடக்கூடும். அதாவது ஒரு பக்கம் ஆதரித்தாயிற்று, அமல்படுத்தி ஆயிற்று, இன்னொரு பக்கம் பெயருக்கு அதை எதிர்த்தும் ஆயிற்று. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து விட்டார். அதேபோல் உயர்கல்வித்துறையில் ஒரு சிக்கல் வரும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அது ஆபத்தாக முடியும் போது அதை பாதுகாத்து, அவரை பாதுகாத்து, அந்த அமைச்சரை பாதுகாக்குவதன் மூலம் இன்னொரு பக்கம் கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கத்திற்கான அனுமதி காலாவதியாக வேண்டிய கடைசி நாளில், அதாவது 10ஆம் தேதி அது காலாவதி ஆகிறது என்றால் அதே 10ஆம் தேதி ஓராண்டுக்கு அந்த திட்டத்துக்கான ஆய்வை மேற்கொள்ளும் அனுமதியை அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் கடும் எதிர்ப்புக்கு ஆளானது. கடும் எதிர்ப்புக்கு ஆளானதை ஒட்டி ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அனைத்தும் அதை தீவிரமாக எதிர்த்தவுடன் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு ஒரு மனு கொடுக்கிறார்கள். அந்த ஆய்வுக்கான நீட்டிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள். அது ஒரு நாள் பரபரப்பாக செய்திகளில் வருகிறது. தோழமை கட்சியான அல்லது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியே முதலமைச்சர் விஜயின் திட்டத்தை எதிர்த்து மனு கொடுத்திருக்கிறது, அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அதையும் சமன் செய்கிறார்கள். அதாவது அனுமதி கொடுத்து அது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், ஏட்டளவில் அதை எதிர்த்து ஆயிற்று. இந்த இடத்திலும் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று அடித்து விட்டார்கள். அதாவது ஆளுங்கட்சி ஒன்றியம் நினைக்கிற காரியத்தை தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி அமல்படுத்தி அவர்கள் நீட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு விடுவது ஒன்று. கையெழுத்து போடுவதன் மூலம் அவர்களின் அன்பை பெற்று, அவர்களுடைய ஆதரவை பெற்று, ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது ஒரு புறம், தமிழ்நாட்டு மக்களை சமாதானப்படுத்துவதற்காக இந்த நாசகார திட்டங்களை நாங்கள் ஏற்க மாட்டோம், நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பதிவு செய்யும் விதமாக கோரிக்கை மனுக்கள், கடிதங்கள் அனுப்புவது என்று ஒரு ஜகஜோராக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். அவர் என்ன செய்வார் பாவம், அவருக்கு எதுவும் தெரிவதில்லை. அவருடைய ஆலோசகர்கள் இந்த வேலையை செய்து தொடர்ந்து இது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டின் விஜய் ஆட்சியை விஜய் கட்சியினரை விட அதிகமாக வரவேற்பது பாஜக தான் என்பதில் நாம் இதனுடைய உள்ளர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் நீர்வளத்துறை அமைச்சர் புஸ்ரி ஆனந்த் அவர்களையும் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசிவிட்டு வந்தார். அவர் கடந்த 4 நாட்களாக கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை எதிர்த்து நடைபயணம் மேற்கொண்டார். காவிரி பாசன மாவட்டங்களில் அவர் நடைபயணம் மேற்கொண்டு கர்நாடக அரசு காவிரியில் அணை கட்டினால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை அந்த மக்களிடம் விளக்கியதோடு அதனுடைய தீமைகளை அரசாங்கத்திடமும் எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தார். அப்படி சொல்லி வருகிற நேரத்தில் இந்த கருத்துக்களோடு அரசியல் கருத்தாக விஜய் கட்சியினுடைய குதிரை பேர அரசியலையும் அவர் விமர்சித்து வந்தார். கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதில் காட்டுகிற அக்கறையை விட 30 கோடி 50 கோடி என்று பணத்தை கொடுத்து ஆள்பிடிக்கும் வேளையில்தான் அரசாங்கம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இப்பொழுது நான் சொன்னது போல், அதாவது இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தன்னுடைய உறுதித்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பாடுபடுகிறதை தவிர மக்கள் நலத்திட்டங்கள் பற்றியோ நாட்டு நலன் பற்றியோ எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நான் சொன்னதை உறுதிப்படுத்தும் விதமாக 2 நாட்களுக்கு முன்பு அன்புமணி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். 2 நாட்களுக்கு முன்பு அப்படி பேட்டி கொடுத்தவர் இன்று சென்னை வந்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களை சந்தித்துவிட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுக்கிறார். இந்த அரசு ஆரோக்கியமான அணுகுமுறையில் இருக்கிறது. நான் இந்த தமிழ்நாட்டு நீர்வள திட்டங்கள் குறித்து அமைச்சர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். எப்படி செய்தால் இந்த நாட்டில் நீர்வளம் பாதுகாக்கப்படும் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்னேன், கேட்டுக்கொண்டார்கள். இது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையாக இருக்கிறது என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார்.
அதே சமயம் வெறுமனே அமைச்சர் சந்திப்பு இந்த மேகதாது அணை திட்டத்துக்கு எதிரான கருத்து பரிமாற்றங்கள் என்று சொன்னால் அது மட்டும் போதாது என்று நினைத்தாரோ என்னவோ, அவருடைய மனைவி அன்புமணி, சௌமியா அன்புமணி அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி பிரச்சனைகள், தருமபுரி உள்ளிட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி பிரச்சனைகள் குறித்தும் எடுத்துரைத்தோம். அவற்றை எப்படி சரி செய்வது என்கிற ஆலோசனையும் பகிர்ந்து கொண்டோம் என்றெல்லாம் அவருடைய பேட்டியில் தெரிகிறது. இப்பொழுது இந்த இடம், அதாவது 2 நாட்களுக்கு முன்பு தவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டிய அன்புமணி அவர்கள் சென்னை வந்தவுடன் தலைமைச் செயலகத்துக்கு அழைக்கப்படுகிறார், அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் என்பது கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அதிலும் அவர் பயணம் செய்தது மேகதாது அணைக்கு எதிரான ஒரு பயணம். அது குறித்து பேச வேண்டும் என்றால் அவர் நீர்வளத்துறை அமைச்சரை மட்டும் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் முதலில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களைத்தான் சந்தித்திருக்கிறார். விஜய் அரசை பொறுத்தவரை விஜய் முதலமைச்சர் என்றாலும் ஆதவ அர்ஜுனா தான் நிழல் முதலமைச்சராக செயல்படுகிறார் என்கிற ஒரு கருத்து நாள்தோறும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்தான் கூட்டணி கட்சிகளை தீர்மானிக்கிறார். கூட்டணியில் யாரை சேர்க்க வேண்டும், கட்சியில் யாரை சேர்க்க வேண்டும், யாரை அணுகி எதிர்கட்சியில் உள்ள யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்படி அவர்களை நம் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற வேலைகளை முழுமையாக செய்து கொண்டிருப்பது ஆதவ அர்ஜுனா அவர்கள்தான் என்பது விஜய் கட்சியினர் மற்றும் தலைமைச் செயலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்ற விஷயம். இன்றைக்கும் அன்புமணி அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சரை மட்டும் சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு வந்திருந்தால் அது உண்மையாகவே நாட்டு நலன் மீதான, நீர்வள திட்டங்கள் மீதான அக்கறை குறித்து அவருடைய பகிர்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் எனும் பொழுது இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் என்று அரசியல் நிருபர்கள் சொல்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் ஏற்கனவே நாம் சொன்னது போல் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் யாரையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு தீவிர முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 இடங்களில் வென்றால் பெரிது என்று நினைத்து கொண்டிருந்த விஜய் அவர்களுக்கு அவரே எதிர்பாராத வண்ணம் 108 இடங்கள் கிடைத்தது. அவர் ஆட்சியும் அமைத்து விட்டார் என்பது அவர்களுக்கே ஒரு வியப்பான ஒரு செய்தி. அந்த வெற்றியை தக்க வைத்தாக வேண்டும் என்றால் அடுத்து வரும் தேர்தல்களை தனியாக சந்தித்தால் முடியாது, கூட்டணி தயவு தேவை என்பதை முழுமையாக உணர்ந்து அவர் ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். முதலில் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் இழுத்து விட்டார். இன்றைக்கு தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய அனைத்து கட்சிகளும் விஜய் கூட்டணியில் இருக்கின்றன. இவை இருந்தாலும் போதாது என்று பாமகவையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறது விஜய் கட்சி என்பது ஏற்கனவே பேசப்பட்ட கருத்து. ஏனெனில் அண்மையில் கூட அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள், அதிமுக சட்டமன்ற தேர்தலில் 47 இடங்களில் வென்றது என்றால் கிட்டத்தட்ட 30 இடங்கள் பாமக போட்ட பிச்சை என்றே சொல்லியிருந்தார். அதாவது பாமக கூட்டணி தயவால் 30 இடங்களில் அதிமுக வென்றது, மீதி இடங்களில் அதனுடைய பலத்தில் வென்றது. அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெல்வதற்கே பாமகவின் துணை தேவைப்பட்டது என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அதனால் வருகிற அடுத்த தேர்தல், இடைத்தேர்தல் வரும்பொழுதே பாமகவும் தம் பக்கம் இருந்தால் நாம் நிச்சய வெற்றியை பெற்றுவிடலாம் என்பது விஜய் அவர்களின் கணக்காக இருக்கிறது. விஜய் அவர்கள் எத்தனை தொகுதிகளில் எவ்வளவு பேரை விலைக்கு வாங்கி என்ன செய்து தேர்தலுக்கு வித்திட்டாலும் இன்னமும் விஜய் அவர்கள் மீதான அந்த வெகுமக்கள் மதிப்பு குறையவில்லை. அவர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவார்கள், விஜய் கை காட்டுவார்கள், வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற பரப்புரை ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தாலும்
யதார்த்தத்தில் நாம் நிற்கிற இடங்களில் தோற்று விடுவோம் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்களுடைய செயல் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இருவர், அது திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர்கள், மதிமுக உறுப்பினர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பிலிருந்து விலகச் சொல்லி வைகோ சொன்னபோது அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பது என்கிற முடிவை எடுத்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவர் வைகோ அவர்களை சந்தித்த பொழுது, இந்த இடத்தில் நான் பதவி விலகி மீண்டும் அதே இடத்தில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது சந்தேகம் என்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு வைகோ என்ன பதில் சொல்லி, இது வைகோவுடைய பேட்டியில் உள்ளது. இன்றைக்கும் காணொளிகளில் வைகோ அவர்களுடைய பேட்டியில் இந்த கருத்து இருக்கிறது. நான் வைகோ அப்போது சொன்னது, நான் அவரிடம் என்ன தோற்றால் என்ன, நான் தோல்வியை சந்திக்கவில்லையா? எத்தனை தேர்தல்களில் நான் தோல்வியை சந்தித்தேன், நமது இயக்கம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதனால் வெற்றி தோல்வியை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுத்தால் அதை செயல்படுத்தியாக வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். வைகோ அவர்களால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரிடம், நீங்கள் தைரியமாக பதவி விலகி நில்லுங்கள், விஜய் அவர்கள் பரப்புரை செய்வார், நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம் என்கிற கருத்தை சொல்ல முடியவில்லை என்பதுதான் இங்கு கவனிக்கக்கூடிய முக்கியமான செய்தி. விஜய் யாரை நிறுத்தினாலும் அவர் வெற்றி பெறுவார், யாரை கைகாட்டினாலும் அவர் வெற்றி பெறுவார், யாருக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அவர் வெற்றி பெறுவார் என்கிற பரப்புரை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, அந்த கட்சியை, விஜயை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய வைகோ அவர்கள் பொதுவெளியில் சொன்ன கருத்து, வெல்லாவிட்டால் என்ன, தோற்றுவிட்டால் என்ன, ஜெயிக்க முடியாவிட்டால் என்ன என்பதுதான். ஏனெனில் அவருக்கும் தெரியும், இந்த பரப்புரையெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் உண்மை என்ன என்று யோசித்தால் அது ஆபத்தாக இருக்கிறது என்பது அவருக்கும் நன்றாக தெரியும். அதை விஜய் கட்சியினரும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு பக்கம் கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பாஜகவை எதிர்த்து ஒரு சிறு துரும்பை கூட அசைக்காமல், அதாவது அவர்கள் அமல்படுத்துகிற நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள் அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டே இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய, பொறுப்பாளுநராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் அன்றாட நிர்வாகத்தில் கூட தலையிடுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றை சுத்தம் செய்வோம் என்கிறார். எந்த சிக்கல் இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள், என்னிடம் புகார் தெரிவியுங்கள், நான் அதற்கு தீர்வு காண்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அன்றாட நடவடிக்கைகளில் கூட அவர் ஈடுபடுகிறார். இது பாஜகவுக்கும் விஜய்க்கும் மோதல் நடக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த தோற்றத்தை ஏற்படுத்தினால், அந்த மோதல் நடக்கிறது என்கிற தோற்றத்தை கூட வெளியில் உள்ளவர்கள் தான் சொல்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் தான் ஆளுநர் இவ்வாறு செய்வது தவறு, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது ஆளுநர் இவ்வாறு செய்வது முற்றிலும் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, முற்றிலும் தவறானது என்று யார் கருத்து சொல்கிறார்கள் என்றால், திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் கருத்து சொல்கின்றன. ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அந்த கருத்தை யாரும் சொல்லவே இல்லை. குறிப்பாக விஜய் கட்சி, விஜயினுடைய அமைச்சர்கள், இவர் மட்டும், நிர்மல்குமார் மட்டும் ஒரு முறை மதுரையில் பேட்டி அளித்த போது, ஆளுநர் செய்வது தவறு, ஆளுநர் என்ன மம்பட்டி பிடித்து தூர்வாரப் போகிறாரா, அவர் ஏன் அப்படி செய்தார் என்று சொன்னார். அதன் பிறகு அவரும் அது குறித்து பேசவில்லை. அதற்கு வைகை ஆற்றை சுத்தம் செய்வோம் என்பதை தாண்டி அன்றாட நிலவரங்கள் குறித்து என்னிடம் புகார் தெரிவிங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்று ஆளுநர் வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்டார். அது குறித்து நிர்மல்குமார் பேசவில்லை, ஆதவர்ஜுனா பேசவில்லை, விஜய் பேசவில்லை. விஜய் எப்பொழுதும் பேசுவதில்லை, இப்பொழுதும் பேசவில்லை. இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் விஜய் கட்சியுடன் மோதல் போக்கில் பாஜக இருக்கிறது என்று காட்டிக்கொண்டே, பாஜக செய்கிற கொடுமைகளை, நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி கொண்டே, நடைமுறைப்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிற விஜய் தன்னுடைய உறுதிப்பாட்டை, அறுதி பெரும்பான்மையை நிரூபித்தாக வேண்டும். அதற்கு வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் முக்கியமான ஒன்று எனும் பொழுது அதில் சிறு பழியும் விட்டுவிடக்கூடாது என்பதால் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்தாக வேண்டும் என்கிற நோக்கத்தில்
பாமகவை தன் பக்கம் இழுக்கும் வேளையில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் இன்று நடந்த நிகழ்வு என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு விஜய் கட்சி குறித்து வெளிப்படையாக விமர்சனம் செய்த அன்புமணி அவர்கள் இன்று ஆளுங்கட்சியின் ஆரோக்கியமான அணுகுமுறை என்று பேட்டி கொடுக்கிறார். இதன் எதிர்க்கட்சி சொல்வதை காது கொடுத்து கேட்கிறார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் எனும் பொழுது, திரைமறைவில் தாவேகா பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று சிலர் சொல்வது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் போல் தெரிகிறது. ஏற்கனவே ஒரு முறை பாமக தலைவர் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் விஜய் அவர்களை சந்தித்த பொழுதும் நான் இதே கருத்தை சொல்லியிருந்தேன். அப்பொழுது அதை நோக்கின முயற்சி, அதாவது தாவேகா பாமக கூட்டணி நோக்கின முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது இன்னொரு கருத்தும் பரிமாறப்பட்டது. பாமக 2ஆக இருக்கிறது. ஐயா மருத்துவர் ஐயா எதிரான கருத்துக்களை, அன்புமணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதை சரி செய்யுங்கள் என்று அன்புமணி தரப்புக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் வியூக வகுப்பாளர்கள் அந்த ஆலோசனையை அன்புமணிக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு விஷயம், இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய, வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள்தான் முதலில் அன்புமணி அவர்களுக்கும் அரசியல் ஆலோசகராக இருந்தார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றொரு வாசகத்தை, கவர்ச்சிகரமான வாசகத்தை வைத்து அன்புமணி தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டது முழுக்க முழுக்க ஜான் ஆரோக்கியசாமியின் ஆலோசனையின் அடிப்படையில் நடந்த நிகழ்வு. அதன் பிறகுதான் அவர் ஒவ்வொரு கட்சியாக போய் இன்று விஜய் கட்சியில் நிலைத்திருக்கிறார். விஜய்க்கு எல்லாமுமாக ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். அந்த ஜான் ஆரோக்கியசாமியின் ஆலோசனை, பாமகவை முதலில் ஒன்றாக்குங்கள், ஐயாவை சரி செய்யுங்கள், ஐயாவை சமாதானம் செய்யுங்கள் என்று அவர் கடந்த முறை அவருக்கு அன்புமணி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அன்புமணி அவர்களும் அதை சிறமேற்கொண்டு செய்து ஐயாவை அரவணைத்து கண்ணீர் சிந்தி நாங்கள் ஒன்றாகிவிட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். பாமக தலைவர் என்கிற தனது பொறுப்பிலிருந்து மாற்றி பாமக நிறுவனர் என்று கடிதத்தால் அச்சிட்டு விட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன ஆலோசனையை அப்படியே ஏற்று பாமகவை ஒருங்கிணைத்து விட்டார். ஒருங்கிணைத்த பின்பு மீண்டும் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் ஆதவ அர்ஜுனாவையும் ருசி ஆனந்த் அவர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார் எனும் பொழுது கிட்டத்தட்ட தாவேகா பாமக கூட்டணி உருவாகிவிட்டது. இது மேலிட, அதாவது ஒன்றிய பாஜக ஆசையோடு நடந்திருப்பதால் இது இன்னும் கூடுதல் வலிமையாக இருக்கும். வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாவேகாவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து. அதை நோக்கிய நகர்கள் மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் பாமகவின் கருத்து என்னவென்றால், சட்டமன்றத்திற்கு ஒரு 15 இடங்களில் இடைத்தேர்தல் வருகிறது, 12 இடங்களில் இடைத்தேர்தல் வருகிறது எனும் பொழுது ஓரிரு இடங்கள் பாமகவுக்கு கேட்டு பெற்று அவர்களும் போட்டியிட்டு வென்று அமைச்சரவையில் இடம்பெறலாம். இன்னும் சொல்ல போனால் சௌமியா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கேட்டு பெறலாம் என்பது அவர்கள் கணக்காக இருக்கிறது. இவர்களுடைய தேவை நமக்கு இருக்கிறது என்று விஜய் நினைப்பதால் அது சாத்தியமாகும் என்பது பாமகவின் கணிப்பாகவும் இருக்கிறது. இந்த அரசியல் கணக்குகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது பாமக பாஜக அணியில் இருக்கக்கூடிய பாமக விஜய் கட்சியோடு கூட்டணி சேரவிருக்கிறது என்பதால் அது விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் நிலை இந்த நேரத்தில் என்னவாக இருக்கும், அப்படி நடந்தால் அவர்கள் நிலை என்ன என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இவை அனைத்திற்கும் விடை போக போக தெரியும் என்று மர்மமாக புன்னகிக்கிறார்கள் மேலிடத்தில் இருப்போர். அப்படி என்ன போக போக நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.